எல்லோருக்கும் வணக்கம். பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப அவளோட எதிர்பார்த்துருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி 2027க்கு தள்ளி போயிடுச்சு. ஸோ திரும்ப இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வருமா வராதான்னு அப்படி நிறைய கேள்விகள் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் வர்றது ரொம்ப ரொம்ப டவுட்டு தான். அப்புறம் எம்எல்ஏ எம்பிஸ்லாம் அறிக்கையெல்லாம் விடுறாங்களே சார், அப்படின்னா வரும்ல சார் அப்படின்னு சொல்லியும் கேள்வி கேட்குறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். அறிக்கைகள் வெளியிடலாம், ஆனால் நமக்கான அறிவிப்புகள் அஃபீஷியலாக வந்தால் மட்டும்தான் அது உறுதிப்படுத்த முடியும். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட சான்சஸ் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முன்னெடுப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. நம்மளும் ஆல்ரெடி நிறையா அது சம்மந்தமாக நிறையா பேசியிருக்கோம். நிறையா மீட்டிங்ஸ் எல்லாமே பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறையா அகாடமிஸ் போய் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் நிறையா தபால்ஸ் கொடுத்துருந்தோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் உள்ள எம்எல்ஏஸ் எல்லாமே பார்த்து, ஸோ பர்டிகுலராக அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள எம்எல்ஏ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த எம்எல்ஏட்ட போய் இந்த மாதிரி தபால் கொடுங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா மூவ் பண்ணோம். ஆனால் எதுவுமே வந்து என்ன ஆகலை, சக்ஸஸ் ஆகலைன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வாய்ப்புகள் வந்து ரொம்ப நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. கிட்டத்தட்ட ஒரு 60% வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சுன்னு தான் நான் சொல்ல முடியும். இன்னும் ஒரு 40% நமக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதேமாதிரி பிசிக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இவங்க புதுசாக சிங்கப்பெண்கள் வெளியிட போகிறாங்க. ஸோ பெண்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு தான் சொல்லணும். ஆனால் இதில் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. யூஸ்வலாக இருக்கிற ஒரு அறிவிப்பு மாதிரி இருக்காது, நோட்டிஃபிகேஷன் மாதிரி இருக்காது. புதுசாக நிறைய விஷயங்கள் பண்ண போகிறதா இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத, சிங்கப்பெண்கள் அதிரடிப்படைக்கு புதிதாக வீராங்கனைகள் தேர்வு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல வந்து போட்டிருக்காங்க. விரைவில் அறிவிப்பு வெளியாகிறது. நமக்கு மெயினான மேட்டர் என்னன்னா இதுதான். ஸோ இப்போ என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இது சம்பந்தமா ஸோ ஒரு சிங்கப்பெண் அப்படின்றவங்க எல்லா இடத்துலையும் ரெஸ்கியூ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலையில் இருப்பாங்க. அவங்க வந்து என்னது, ஒரு பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும். ஸோ அங்கேருந்து என்னது, பசங்கிட்ட இருந்து காப்பாற்றுறது, ஸோ ஒரு குழந்தை திருமணத்தை தடுக்கிறது, நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு எதிரான அனைத்து குற்றங்களும், அதாவது சமூகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்களும் தடுக்கிறதுக்காக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இவங்க எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்கணும், இவங்களுக்கான அந்த ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் என்ன இருக்கணும் அப்படின்றது கொஞ்சம் நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி பிசிக்கலுமே நீங்கள் இது வரைக்கும் பண்ணால் பிசிக்கல் மாதிரி இருக்காது அப்படின்றதான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு புதிய வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட உள்ள இது தொடர்பான அறிவிப்பு வந்து விரைவில் வெளியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஜூனில் ஆரம்பிச்சாங்க. சிங்கப்பெண்கள் அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. டிஜிபி சார் வந்து மகேஷ்குமார் அகர்வால் வந்து உத்தரவுப்படி சென்னை அசோக் நகரில் உள்ள காவல் பயிற்சி கல்லூரி வளாகத்தில் ஸோ இதற்கான தலைமையகம் எங்கே இருக்காமா அசோக் நகரில் வந்து நிறுவ போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே போல் இதுக்கான டிசைன்ஸ் எல்லாமே தனித்துவமாக இருக்குது. இதில் வந்து சைபர் கிரைம், பொருளாதார குற்றப்பிரிவு, சிலை கடத்தல் பிரிவு, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான எதிரான குற்றத்தடுப்பு. ஸோ நான் ஏன் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் தான் எல்லாருமே நீங்கள் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து ஒரு 2500 இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2500 பெண்கள்னு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டிருந்தோம். இதுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வெளியானோடனே என்ன சொல்லுங்க, நம்ம ஒரு 3000 வேக்கன் கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அது கிட்டத்தட்ட இதுக்கு மேட்ச் ஆகுது. 2500 பெண்கள் வந்து எடுக்க போகிறதா இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான விதிமுறைகளை இறுதி செய்யும் பணிகள். ஸோ ஏஜ் என்ன கொடுக்கலாம், ஃபிசிக்கல் எப்படி நடத்தணும், இவங்களுக்கான உடல் தகுதிக்கு எந்த மாதிரி வைக்கலாம், இல்லை இம்ப்ரூவ் பண்ணலாமா, இல்லை கம்மி பண்ணணுமா, ஃபிட்னஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே வேளையில் எக்ஸாம்ஸும் பிளான் பண்ணுறாங்க. எழுத்து மற்றும் உடல் தகுதி தேர்வு நடைமுறை வைக்கப்பட்டு வருகிறது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட உள்ளதாக டிஜிபி அலுவலகம் தெரிவித்துள்ளதாக இன்னைக்கு ஹிந்து பேப்பரில் போட்டிருக்காங்க. ஸோ இது யூஸ்வலாக நீங்கள் எழுதுகிற பிசி எக்ஸாம் மாதிரி இருக்காது, அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான ஃபிசிக்கலுமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு தான் தோணுது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம்தான். ஒரு பப்ளிக்கில் நீங்கள் நார்மலாக இருக்கும்போது ஒரு எஸ்கார்டு போகிறது, இல்லை ஒரு பந்தோபஸ்து போகிறது, இல்லை அக்யூஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது, அந்த மாதிரி ரோல் பார்த்துருப்பீங்க. இல்லை ரோல் கால் பார்த்துருப்பீங்க. எஸ்பி ஆஃபீஸ், டிஜி ஆஃபீஸில் வந்து ரோல் கால் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு தான் பார்த்துருப்பீங்க. சென்ட்ரி நிற்கிறது, அந்த மாதிரி ஒர்க்கெலாம் பார்த்துருப்பீங்க. இவிஎம் கார்டு, அந்த மாதிரி நிறையா ஒர்க்ஸ் இருக்குது. மேபி போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிறையா ஒர்க்ஸ் இருக்குது, இல்லைன்னா சொல்லலாம். ஆனால் இது கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமான ஒர்க். என்னென்னா நீங்கள் ஃபுல் டைமாக என்ன இருக்கணும், வெஹிக்கிள்லே மூவிங்லேயே இருக்கணும். ஸோ ரோந்து பணியில் இருக்கணும், மக்கள் கூட நிறையா பேசணும். ஸோ அந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்கள் பண்ணணும். கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும். அதாவது ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்த சிங்கப்பெண்கள் வந்து முக்கிய ஃபோக்கஸாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
இந்த படைக்கு புதிதாக தேர்வு செய்யும் வகையில் விதிமுறைகளை இறுதி செய்யும், அதாவது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிசிக்கல் என்னதான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைன் இருக்கு. ஸோ இது சம்பந்தமா சீக்கிரம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ விரைவில் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த வருஷத்துக்குள்ளேயே இந்த பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். பசங்களுக்கு டவுட்டு தான். ஸோ உங்களுக்கு அடுத்த வருஷம் தான். ஸோ அதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் டவுட்டு தான். ஸோ அதனால அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த சிங்கப்பெண்கள் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம். சிங்கப்பெண்களுக்காக ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று போட்டிருந்தோம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த சிங்கப்பெண் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணுனாலும் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். என்னோட நம்பர் 8668081563. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். ரெண்டாவது, சிவகங்கை சரௌண்டிங்கில் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். சப்போஸ் இல்லைன்னா சிவகங்கை லொக்கேஷனுக்குள்ள ஒரு சின்ன லொக்கேஷனுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து உங்களுக்கு தனியாக கிளாஸ் எங்கேயாச்சும் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி பேரலாக ஃபிசிக்கலுமே நம்ம வந்து கைட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ ஃபிசிக்கல் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் ஃபிசிக்கலுமே நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிடுவோம். சரியா? சிவகங்கை சர்க்கிளில் இருக்கிற மட்டும் ஓகேவா? மற்றவங்க வெளில இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம். நம்ம இப்போ இருந்தே ட்ரை பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. இப்போ இருந்தே ட்ரை பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு ஈஸியாக எக்ஸாம் கிராக் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் ஃபுல்லாக அடிச்சு போயிட்டு வேலையை வாங்கிட்டு நீட்டாக ஒரு ப்ளூ கலர் சட்டை ஒரு காக்கி கலர் பேண்ட்டை போட்டு ஜாலியாக ஒரு வேலையை பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ எதனா டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.